வெள்ளத்தில் அழிந்து மீதம் எஞ்சியிருந்த நூல்களை அழிந்து விடாமல் தடுக்க. அனைவருக்கும் வணக்கம். இடையூறுக்கு சற்று மன்னிக்கவும். பாத்திமா கல்லூரி மாணவி, முதுகலை 1ஆம் ஆண்டு வேதியியல். வந்தாரை வாழ வைக்கும் என் தமிழ் மண்ணில் பிறந்த அனைவருக்கும் இனிய வணக்கம். செந்தமிழாய் கலந்த தமிழுக்கும் குயில்கள் கவிப்பாட, மயில்கள் நடனம் ஆட, பட்டாம்பூச்சி போல் சிறகடித்து பறக்க விரும்பும் மாணவ செல்வங்களையும், வெற்றிக்கு படிக்கட்டாய் தோல்விக்கு அணைக்கட்டாய் இருக்கும் பேராசிரியர் சான்றோர்களுக்கும், பூக்களின் புன்னகையாய் விளங்கும் பங்கேற்பாளர்களையும், இன்பம் போல் இனிதாக இணையவழி உள்ளக பயிற்சி வகுப்பினை ஒருங்கிணைந்து வழங்கி கொண்டிருக்கும் பன்ருட்டியை சேர்ந்த அனைத்துலக பொங்குத்தமிழ் பேரவையினரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கதாநாயகராய் நம்முடன் இணைந்திருக்கும் திரு பாலாஜி ஐயா அவர்கள் அறிவியலில் சிறந்தவர், ஆணைகள் பல பிறப்பித்தவர், இன்னல்களை சாதனைகளாக மாற்றியவர். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முதுகலை இயற்பியல் படித்துவிட்டு எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் கண்காணிப்பு புவியியற்பியலாளராக பணியாற்றி வந்தவர். விக்கிபீடியாவில் 2011ஆம் ஆண்டில் இருந்து பணியாற்றி வந்தவர். விக்கி மூலத்தில் 33,000க்கும் அதிகமான தொகுப்புகளை செய்து, விக்கி தரவில் 2 லட்சத்திற்கும் அதிகமான தொகுப்புகளை செய்து, ஆயிரக்கணக்கான பக்கங்களை நாட்டுடைமை நூல்களை மெய்ப்பு செய்து பல முன்னேற்றங்களை செய்தவர். 3 நாள் விக்கி மூல பயிற்சி பட்டறையை நடத்தி 30 நபர்களுக்கு பயிற்சி அளித்து மாணவர்களின் அறிவுத்திறனை ஊட்டிய வரை நமது இணையவழி விக்கிபீடியா பயிற்சிக்கு கருத்துரை வழங்க மீண்டும் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். பயிற்சிக்கு வந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர் ஒருவர் இழந்தது மிக சோகமான செய்தி. இப்பொழுது எல்லாருக்கும் யாருக்காவது அறிந்தவர் தெரிந்தவர் யாராவது இழந்திருப்பீங்க. எல்லாருமே ரொம்ப கவனமோடு இருங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்த பயிற்சியில தொடர்பு கொள்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எல்லாரும் முடிஞ்ச அளவு தடுப்பூசி எல்லாம் போட்டுக்கிட்டு சேஃபா இருங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது விக்கி தரவு. நீங்க முதல்ல நம்ம விக்கி மூலம் பார்த்தோம். விக்கி மூலம் பார்க்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் விக்கி பத்தி உங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைத்திருக்கும். விக்கின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விக்கியில பல திட்டங்கள் இருக்கு. பல திட்டங்கள்ல விக்கி தரவுன்றது ஒரு திட்டம். ஸோ விக்கி தரவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு இதில் ஸ்லைடு மூலமாக சொல்கிறேன். அதற்கு பிறகு நேரடியாக இணையத்தில் விக்கித்தளம் தளத்திலேயே காட்டி அது எப்படி இருக்கு என்ன எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம விக்கி மூலத்தில் நீங்கள் 4-5 நாட்களாக மெய்பேசிச்சுட்டு வரீங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் அதில் புரிஞ்சிருக்கும். அதாவது விக்கி அப்படின்றது ஒரு பக்கம், எல்லாமே ஒரு பக்கமாக இருக்கும். தொகுக்கிறது ஒரு பக்கமாக இருக்கும், பேச்சு ஒரு பக்கமாக இருக்கும், பயனர் பக்கம் ஒரு பக்கமாக இருக்கும், எல்லாமே ஒரு பக்கமாக இருக்கும். இப்போ விக்கிபீடியா பற்றி நீங்கள் கொஞ்சம் கட்டுரைகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ விக்கிபீடியாவில் இப்போ ஒரு கட்டுரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியா அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டுரை பல மொழிகள் இருக்கும், பல நாட்டு மொழிகளோட இருக்கும். இப்போ ஒரு கட்டுரையை ஆங்கிலத்தில் படிச்சுட்டு இருக்கீங்க. அதே கட்டுரையை நீங்கள் தெலுங்கில் படிக்கணும், இல்லை மலையாளத்தில் படிக்கணும், தமிழில் படிக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த கட்டுரைகளுக்கெல்லாம் ஒரு லிங்க் இருந்துச்சுன்னா அப்போதான் உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் திரும்பி போயிட்டு இப்போ நீங்கள் ஆங்கிலத்திலே ஒரு கட்டுரை படிச்சுட்டு இருக்கீங்க, இது தமிழில் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே ஈஸியாக அப்படியே நேவிகேட் பண்ணுற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். இப்போ எப்படின்னா இந்த மாதிரி பல கட்டுரைகளை லிங்க் பண்ற மாதிரி ஒரு அடிப்படை அமைப்பு இருக்கும். அப்போ அந்த அடிப்படை அமைப்பு தான் விக்கி தரவு அப்படின்றது. இந்த தரவுகள் டேட்டா பேஸ் தரவுகள் விக்கியோட அமைப்புல இருக்கிறதுனால இது விக்கி தரவு அப்படின்னு சொல்றோம். இப்போ விக்கி தரவு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். விக்கி தரவு அப்படின்றது ஒரு திறந்த பன்மொழி கட்டமைக்கப்பட்ட அறிவுத்தளம்.
அதாவது இங்க வந்துட்டு நம்ம வந்து ஒன்லி ஃபேக்ட்ஸ், நாலேஜ் இதை மட்டும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ விக்கி தரவுன்றது நம்ம விக்கிபீடியா மாதிரியே ஒரு திறந்தனா இப்போ வந்து ஒரு சோர்ஸ் வந்துட்டு லாக் பண்ணி வச்சுட்டு யாராலையும் எடிட் பண்ண முடியாது, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு யாராலையும் பார்க்கக்கூடிய, பணம் கட்டணம் எதுவும் செலுத்தாம யார் வேணாலும் பார்க்கலாம். பார்க்கறது மட்டும் இல்லாம அதுல வந்து விஷயங்களை சேர்க்கலாம், தவறான விஷயங்கள் இருந்து அதை திருத்தவும் செய்யலாம். ஒரு ஓப்பன் திறந்த பன்மொழி. அதாவது நீங்க விக்கி மூலம் பாத்தீங்க, நீங்க பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் வந்து தமிழ் விக்கி மூலம், தமிழ் விக்கி மூலத்துல நீங்க புத்தகங்கள் தொகுத்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி விக்கிபீடியான்றது ஆங்கிலத்துல இருக்கும், தமிழ்ல இருக்கும், பல மொழிகள் இருக்கு, 300 மொழிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு ஆனா இந்த விக்கி தரவு அப்படின்றது ஒரே தளத்திலேயே பல மொழிகள்ல இயங்கக்கூடியது விக்கி தரவு. அதுல இருந்து இப்ப விக்கிபீடியால இருந்து விக்கி மூலத்துல இருந்து இது கொஞ்சம் வேறுபட்டது. இது ஒரே தளத்திலேயே பல மொழிகள்ல இயங்கக்கூடியது. அதே மாதிரி இதுல இருக்கிற தகவல் வந்து மனிதர்களாலும் புரிந்து கொள்ள முடியும், இயந்திரங்களாலும் புரிந்து கொள்ள முடியும். அப்படியான ஒரு தளம் இது. இப்போ வந்து ஒரு கட்டுரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டுரையை வந்துட்டு நம்ம படிக்கும் பொழுது நம்ம கட்டுரை வந்து மனிதர்களுக்கு புரியும். ஆனா இயந்திரத்துக்கு புரியுமா? ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஒரு இயந்திரத்துக்கு புரியுமா அப்படின்னா அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நம்ம ஒண்ணு கேட்டா அது ஒண்ணு சொல்லும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம விக்கி தரவுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து மனிதர்களுக்கும் புரியக்கூடியதாக இருக்கும், இயந்திரங்களுக்கும் புரியக்கூடியதாக இருக்கும். அது எப்படின்றது பின்ன வரும்போது சொல்றேன். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரியும். இப்போ வந்துட்டு இந்த விக்கி மூலத்துல விக்கி தரவுல வந்துட்டு இருக்கிற அனைத்து தகவல்களும் என்ன உரிமையில இருக்குன்னு பார்ப்போம். விக்கி தரவுல இருக்கிற அனைத்து உரிமைகளும் தகவல்களும் உங்களுக்கு CC0 அப்படின்ற ஒரு உரிமையில் இருக்கு. CC0 அப்படின்னா சிசின்றது கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படின்னு ஒரு உரிமம். இதை பற்றி தனியா ஒரு அமர்வு இருக்கு, அப்ப இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா வரும். இப்போ இந்த CC0 அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட அதாவது எப்படி சொல்லலாம்னா காப்பிரைட்டு அற்றது, அதாவது பொதுக்களம். அனைவரும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம வணிக ரீதியா இல்லாம இதை பயன்படுத்தி வேறு மாதிரி மாற்றம் செஞ்சு எப்படியான இந்த தரவை நம்ம பயன்படுத்தலாம். எந்த ஒரு கட்டுப்பாடுமே இந்த தகவல்களுக்கு கிடையாது. இப்போ இதனால என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ எந்த கட்டுப்பாடும் இல்லாதனால பல அமைப்புகள், நிறுவனங்கள், தனி மனிதர்கள் யார் வேணாலும் இந்த விக்கி தரவுல இருக்கிற தரவுகளை வந்து பயன்படுத்தி மாற்றி அமைச்சு பயன்படுத்திக் கொள்ளலாம். எந்த ஒரு கட்டணமும் செலுத்தாம நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். விக்கி தரவு அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 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 இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கெமிஸ்ட்ரின்னு ஒரு ஆர்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்டிகல் இருக்குன்னா அப்போ அதை வந்து பல மொழிகளை நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்றோம். ஒரே மொழியை வந்துட்டு ஒரே ஆர்டிகல் வந்து பல வார்த்தைகளையும் இப்போ வந்து கெமிஸ்ட்ரி, வேதியியல், ரசாயன இயல்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து பல மொழிகள் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். விக்கி தரவு அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கூற்று மட்டும் கிடையாது, அந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதுக்கான ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது விக்கி தரவு. இப்போ வந்து நான் வந்து பின்னாடி உங்களுக்கு தளத்துல நேரடியாக போய் காட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். இப்போ வந்து பல இந்த மாதிரி டேட்டா பேஸ் இருக்கு. இப்போ வந்து மிக பாப்புலரான டேட்டா பேஸ்னா உங்களுக்கு வந்து இப்போ இன்டர்நெட் மூவி டேட்டா பேஸ், IMDb வெப்சைட் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்துடைய ரிவ்யூஸ் எல்லாமே அதில் படிப்பீங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேட்டலாக் இருக்கு, ஒரு லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், நேஷனல் லைப்ரரி, இந்த மாதிரி ஒரு லைப்ரரிக்குன்னு ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. இந்த நம்பர் வந்து இந்த புக்கு, இந்த ஆத்தருக்கு இந்த நம்பர் அப்படின்னு ஒரு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பல டேட்டா பேஸ்ல உள்ளடக்கியது நம்ம விக்கி தரவு. இப்போ இந்த மாதிரி பல டேட்டா பேஸ்ல ஒரு சில சிக்கல் என்ன அப்படின்னா, விக்கி தரவுல வந்துட்டு இப்போ மற்ற டேட்டா பேஸ்லனா
யாராலையுமே எடிட் செய்ய முடியாத மாதிரி இருக்கும். சில சமயம் வந்து ஒரு சில டேட்டா பேஸ் வந்துட்டு மனிதர்களால் எடிட் செய்ய முடியாது. அது வந்து ஒரு மெஷின் ஒரு ப்ரோக்ராமிங் மூலமாக தான் எடிட் செய்யற மாதிரி இருக்கும். நம்ம நேரம் அப்படியே நேரடியாக ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம ஒரு வேர்ட் ஃபைலில் நம்ம திருத்துற மாதிரியோ அப்படி திருத்துற மாதிரி இருக்காது. இப்போ அது போய் அந்த மாதிரி எடிட் செய்யற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் விக்கி தரவு அப்படின்றது யாராலையும் எடிட் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மனிதர்களாலையும் எடிட் செய்ய முடியும், எந்திரங்களாலையும் எடிட் செய்ய முடியும். இப்போ அந்த மாதிரி இருக்குது. யாரும் ஒரு மனிதனாக நம்ம விக்கி மூலத்தில் இருக்கிற மாதிரி தொகுன்னு ஒரு பட்டன் அடிச்சா நம்ம போய் தொகு இருக்கிற மாதிரி. ஸ்கிரீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த விக்கி தரவுல வந்துட்டு இப்போ ஒவ்வொரு உருப்படியும் வந்து ஒரு கியூன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விக்கி மூலத்துல ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒரு எண் இருக்கும் இல்லையா, பக்க எண், ஒரு யூஆர்எல், அதாவது இந்த இணைய உரலியில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தோட பேர், அதுக்கப்புறம் அந்த புத்தகத்துடைய சைடில் வந்து ஒரு நம்பர் இருக்கும். இப்போ இது எப்படின்னா விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கிளுக்கும் அந்த ஒரு தலைப்பு இருக்கும். இப்போ இதில் வந்து இப்போ மெஷின் படிக்கணும், மெஷினுக்கும் புரியணும். மெஷினுக்கு வந்துட்டு நம்பர்ஸ் தான் புரியணும். இப்போ பல மொழிகள் இருந்துச்சுன்னா எந்த மொழி அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால வந்து ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க விக்கி தரவுல. அந்த ஒவ்வொரு எண்ணும் வந்துட்டு பல அடையாளம் காட்டிகளாக இணைக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்துட்டு மகாத்மா காந்திம்பாங்க, காந்தி அப்படிம்பாங்க, அப்புறம் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திம்பாங்க. இப்போ இந்த மாதிரி பல பெயர்களால் நம்ம பல மாதிரி நம்ம வந்து விழிக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் தேடினாலும் கிடைக்கணும், எம்கே காந்தி தேடினாலும் கிடைக்கணும், காந்தியும் தேடினாலும் கிடைக்கணும். இந்த மாதிரி பல பெயர்கள் வழக்கில் இருக்கும். அது பல பெயரில் தேடினாலும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கணும். மகாத்மா காந்திக்கு ஒரு பக்கம் வச்சுக்கணும். பக்கத்தை வச்சுக்கிட்டு அது வந்து பல பேர்களை நம்ம வந்து இணைக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம விக்கி டேட்டாவில் அந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி செய்யறதுனால நம்ம எந்த பேர் கொடுத்து தேடினாலும் அந்த விஷயங்கள் நம்ம வந்து நமக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம வந்து நேர இணையதளத்துக்கு போயிருக்கோம். இணையதளத்துக்கு போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு திரும்பி நம்ம வருவோம். இப்போ வந்து இதுதான் விக்கி தரவு அப்படின்றது. இந்த விக்கி தரவு வந்து wikidata.org. நீங்க வந்து இதை மொபைலையும் பார்க்கலாம். நான் சாட்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன் லிங்க். இப்போ வந்து இப்போ எப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது வந்து நான் இப்போ கணினி பார்வையில் வந்து காட்டுறேன். உங்களுக்கு வந்துட்டு இப்போ மொபைல் பார்வையில் பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். இதில் வந்து பல தொகுதல் செய்ய முடியாது. அதே மாதிரி விக்கி மூலத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரியே இதுலேயும் வந்து கணினி பார்வையில் மாற்றிக்கணும். எப்படி மாற்றுறதுன்னா, நீங்கள் wikidata.org அப்படின்னு போனதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா கடைசியில் வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்கும். தமிழில் இருந்துச்சுன்னா கணினி பார்வைன்னு இருக்கும். இப்போ நீங்கள் இதை சொடுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கணினி பார்வை. இது வந்து பல மொழிகள்ல இது நம்ம செய்யலாம். அதனால வந்துட்டு இதை வந்துட்டு இப்போ ஒரு நிமிஷம், நீங்க வந்து இப்போ இந்த எல்லா கணக்கும் வந்துட்டு ஒரே கணக்கு தான். இப்போ நீங்க விக்கிபீடியாவுக்கு விக்கி மூலம், விக்கி தரவு, இதில் பயன்படுத்தக்கூடிய கணக்குகள் எல்லாமே ஒரே கணக்கு தான். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, போயிட்டு முதல்ல விக்கி இதில் லாகின் இருக்கு, அதை கொடுத்துட்டு நீங்க உங்க பயனர் கணக்கு கடவுச்சொல் கொடுத்து நீங்க அந்த விக்கிபீடியாவோட பயனர் பெயர் கடவுச்சொல் வச்சு நீங்க பண்ணிக்கலாம்.
சொல்லுங்க சிவசங்கரி, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? கையை உயர்த்திருக்கீங்க. சரி, கேள்வி எழுது, இல்லாட்டி நான் திரும்பி தொடர்றேன். இப்போ விக்கி மூலத்துல நான் வந்து புகுப்பதிவு செஞ்சுட்டேன். இப்போ மேல வந்து நாங்கள் தமிழ்ல ஏற்கனவே வச்சிருக்கேன். தமிழ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் இருக்கும், நீங்க உள்ள வந்தது. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து சொடுக்கிட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ், தமிழ் வேணாலும் தமிழ் வச்சுக்கலாம், இல்லை ஆங்கிலம் வேணும்னாலும் ஆங்கிலத்தில் நீங்க தொடரலாம். இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்ல வச்சுக்கலாம். இது வந்து இடைமுகம். அதாவது எப்படின்னா, இப்போ தமிழ் விக்கி மேல வந்து தமிழ்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா இடைமுகம் எல்லாமே தமிழ்ல இருக்கு. இந்த விக்கிடேட்டான்றது பன்மொழி ஒரே ஒரு தளம் தான், அது எல்லா மொழியிலையும் இயங்கும். அதனால வந்து நீங்க எந்த மொழியில வேணுமோ அந்த மொழியில நீங்க மாற்றம் செஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு விக்கிபீடியா தளம் மாதிரி தான் இருக்கு. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பக்கத்தை நான் ஏற்கனவே திறந்து வச்சிருக்கேன். வந்து நம்ம காந்தியோடைய எடுத்துக்காட்டை எடுத்துக்குவோம். இப்போ மகாத்மா காந்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து எல்லாமே ஒரு பக்கம் தான். இப்போ வந்து இது வந்து மகாத்மா காந்தின்னு ஒரு பக்கம் வச்சுக்கோங்களேன். இந்த பக்கத்துக்கு வந்து மேல பாத்தீங்கன்னா Q1001 அப்படின்னு இருக்கும். இங்கே பார்க்கலாம், Q1001 இருக்கும். அப்படின்னா இது வந்து இயந்திரத்துக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எண். இது வந்து இந்த காந்தியை பத்தின ஒரு கட்டுரை வந்து Q1001. இப்ப இந்த கட்டுரைகள் எல்லாமே வந்து Qல தொடங்கும். இதுக்கு ஒவ்வொரு கட்டுரைக்கும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பல ப்ராப்பர்ட்டிகள் இருக்கும். இப்போ ப்ராப்பர்ட்டின்னா என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு பொதுவாக. இப்போ வந்து இது வந்து Q1001 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்துட்டு முதல்ல எடுத்தீங்கன்னா இதுல ஒரு டெஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த டெஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மொழியிலையும் இந்த கட்டுரை, இந்த எண்ணுக்கான கட்டுரை வந்து எந்த பெயரால வழங்கப்படுது, அது வந்து மொழி, லேபிள், டிஸ்கிரிப்ஷன், மேலும் இதே நபர் வந்து வேற என்ன பெயரால அழைக்கப்படுகிறார். இது ஒரு நபராகவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நபராக இருக்கலாம், ஒரு புத்தகமா இருக்கலாம், எதுவானா இருக்கலாம், எந்த ஒரு இருக்கலாம். இப்போ வந்து அதுக்கான பெயர் வந்துட்டு நம்ம வந்து இப்போ மகாத்மா காந்தின்னு சொல்றோம். இதே நம்ம அந்த எடுத்துக்காட்டு வந்துட்டு ஆல்சோ நோன் அஸ் MK காந்தி, மோகன்தாஸ் காந்தி, இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம தமிழ்லையும் நம்ம செய்யலாம். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட், கூற்றுக்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த கட்டுரையில வந்து நம்ம யாரை பத்தி பேசுறோம், மகாத்மா காந்தி பத்தி பேசுறோம். அப்போ வந்து இந்த மகாத்மா காந்தி அப்படின்றது இப்போ நம்ம கட்டுரை படிக்கும் நமக்கு புரியும். இப்போ வந்து ஒரு இது எதுக்கு இப்படி உதவுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க நிறைய பேர் வந்து இந்த அலெக்சாவோ இல்லை கூகுளோ இல்லை இந்த மாதிரி பல விஷயங்களை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு கேள்வி கேட்டால் அது எந்திரம் வந்து தானா பதில் சொல்லுது. இப்போ வந்து மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாக பதில் சொல்லுது. இப்போ அந்த பதில் வந்து எங்கிருந்து வருது? எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாபேஸ், ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அறிவுத்தளம் இருக்கும். அந்த அறிவுத்தளத்துல இருந்து இந்த மாதிரி செய்திகள் இயந்திரத்துல வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இயந்திரத்துக்கு முதல்ல வந்து எப்படின்னா என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ வந்து காந்தியின் பிறந்தநாள் என்ன அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து காந்தினா யாரு? காந்தினா முதல்ல வந்து அவர் ஒரு மனிதர் அப்படின்னு தெரியும். காந்தினா ஒரு புத்தகமா, இந்த காந்தினா ஒரு புத்தகம் இருந்ததுன்னா அது பிறந்த தேதி வராது, வெளியிட்ட நாள், பதிப்பான ஆண்டு, இந்த மாதிரி தான் வரும். அப்போ வந்து முதல்ல வந்துட்டு நம்ம பேசுகின்ற பொருள், இந்த கட்டுரை, இந்த பக்கம் வந்து முதல்ல என்ன விதமான, இப்போ வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு இருக்கு. நான் வந்து இது வந்து நான் தமிழ்ல மாத்திக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட், இப்போ வந்து இது என்ன, இந்த கட்டுரை வந்து என்ன வகை அப்படின்னு பார்க்கலாம். என்ன வகை அப்படின்னா இவர் வந்து மனிதர், வகை மனிதர். இப்போ இவருக்குன்னா ஒரு புகைப்படம் இருக்கா? ஓகே, புகைப்படம் இருக்கு. இப்போ வந்து படிமம், புகைப்படம் இருக்கு. இப்போ இந்த புகைப்படம், இப்போ வந்து மனித புகைப்படம் இருக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்து பாலினம் என்ன, இவர் ஆணா பெண்ணா, அப்போ வந்து இவர் எங்க, இவருடைய குடியுரிமை நாடு எது,
இப்போ வந்து அவர் பிறக்கும்போது 1869. அப்போ வந்து இந்தியா ஒரு நாடு உருவாகல. இப்போ வந்து பிரித்தானியாவின் இந்திய பேரரசு அப்படின்னு அந்த நாடு இருந்துச்சு. அதனால வந்துட்டு 1869 இருக்கு. அதற்கு பிறகு இந்திய ஒன்றியம். இப்போ இந்த மாதிரி இப்போ அவருடைய குடும்ப பெயர் காந்தி. பிறந்த நாள் 2 அக்டோபர் 1869. இது கிரிகோரியன் இருக்கு. அதாவது நிறைய கேலண்டர் இருக்கிறதுனால இது கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கட்டுரைன்னு எப்படின்னா ஒரு பேராகிராஃபா இருக்கும். இப்போ வந்து நீங்க விக்கிபீடியா ஆர்டிகல் எடுத்தீங்கன்னா காந்தி பற்றி அனைத்து விவரங்களும் இருக்கும், கம்ப்ளீட்டா அனைத்து விவரங்களும் இருக்கும். ஆனா இப்போ வந்து அந்த கட்டுரையை வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர்ல நீங்க ஃபீட் பண்றீங்க. இப்போ கம்ப்யூட்டர்கிட்ட நீ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இயந்திரத்திட்ட கேட்குறீங்க, காந்தியின் பிறந்தநாள் எது அப்படின்னா அது மொத்த கட்டுரையும் படிச்சுட்டு எங்க இருக்கு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு டேட் இருக்கும், அந்த டேட் வந்து அதுவா இதுவா அப்படின்னு நிறைய டேட்ஸ் இருக்கும் அந்த கட்டுரையில. இப்போ எந்த டேட்டு பிறந்த நாள் அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகும். அப்ப நம்மளே வந்து சொல்றோம், இந்த கட்டுரையில இருக்கக்கூடிய மனிதர் அவருடைய பிறந்த நாள் வந்து 2 அக்டோபர் 1869 அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மாதிரி வந்து இது மனிதர்களுக்கும் புரியக்கூடிய விதத்துல, இயந்திரங்களுக்கும் புரியக்கூடிய விதத்துல இந்த டேட்டாபேஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு டேட்டாபேஸுமே பக்கத்துல பாத்தீங்கன்னா தொகு அப்படின்னு இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க விக்கி மூலத்துல விக்கிபீடியாலையும் இதுக்கு ஒரு சின்ன வேறுபாடு இருக்குன்னா, இப்போ நீங்க விக்கி மூலத்துல வந்து நீங்க ஒரு பக்கத்தை தொகுக்குறீங்கன்னா மேல ஒரே ஒரு மொத்த தொகுன்னு இருக்கும். அதை சொடுக்குறீங்க அப்படின்னா மொத்த அந்த பக்கத்துல இருக்கிற மொத்த விவரங்களையும் நீங்க தொகுக்க முடியும். இப்போ இது அப்படி விக்கி தரவு அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களா நீங்க சேர்க்கறீங்க, மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் புரியாத மாதிரி. இப்போ வந்து அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே தனித்தனியா நம்ம தரும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல போர்பந்தர்னு இருக்கு. சப்போஸ் இது வந்து தவறா இருந்துச்சு, இல்ல இந்த விஷயங்கள் இல்லை அப்படின்னா இதுல நீங்க சொல்லணும். தொகுன்னு சொடுக்கினீங்கன்னா நீங்க தொகுக்கக்கூடிய இடமாக வந்துடும். தொகுத்து நீங்க சேமிக்கலாம். நான் தொகுக்கல. இப்படி நீங்க தொகுக்கும் போது இதற்கான இப்போ நீங்க வந்து பிறப்பிடம் அப்படின்னு வச்சுக்கோங்க, போர்பந்தர்னு சொல்றோம். இப்போ இந்த போர்பந்தர் தான் அவர் பிறந்தார் அப்படின்றதுக்கான சான்று இருக்கு. வந்து நம்ம சான்று கொடுக்கலாம். உரளி ஏதோ ஒரு புத்தகமோ இல்லை உரளியோ ஏதாவது URL ரெஃபரன்ஸ் நீங்க கொடுத்து நம்ம சேமிக்கலாம். இப்போ விக்கி தரவு அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, பொதுவாக வந்துட்டு ஒரு கட்டுரை இருக்கும், அதுக்குன்னு ஒரு எண் இருக்கும். அந்த கட்டுரைக்கு வந்து ஒவ்வொரு மொழியிலையும் நம்ம லேபிள் கொடுக்கலாம். அப்புறம் அந்த கட்டுரைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து இது இப்போ இந்த வகைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வகைன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்க கீழே பார்க்கலாம், அந்த பேஜோட கீழே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, இந்த வகைன்றது ப்ராப்பர்ட்டி P31 இருக்கு. இந்த மாதிரி இந்த படிமம்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது வந்து P18. இந்த வகைன்றது P31. ப்ராப்பர்ட்டி எல்லாமே Pல இருந்து ஆரம்பிக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே Qல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு மொழியில உள்ளீடு செஞ்சோன்னா எல்லா மொழியிலும் வந்துடும். இப்போ இதோடைய அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன, நிறைய விஷயங்கள் என்ன நான் சொல்றேன். இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்கலாம். அவர் பிறந்த இடம் இது, சமாதி, அவருடைய சமாதி எங்க இருக்கு, வாழ்க்கை துணை யாரு, பிள்ளைகள் யாரு, அவர் பேசுற மொழி என்ன, தாய்மொழி என்ன, எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு துணுக்காக நம்ம சேமிக்கிறோம். அப்போ வந்து இது வந்து மனிதர்களுக்கும் புரியும், இயந்திரத்துக்கும் புரியும். இது இப்படியே வருது. இதற்கு பிறகு ரொம்ப நீளமா வரும். இப்போ அவருடைய கையெழுத்து, படங்கள், இந்த மாதிரி தனித்தனியா அவருடைய கண்ணுடைய நிறம், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம சேர்க்கலாம். அவர் எழுதிய புத்தகங்கள் என்ன, அவருடைய வாங்கிய விருதுகள் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சேர்க்கலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து விக்கிபீடியா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு டெர்ஷரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது முதல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆராய்ச்சி செய்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறார், அது வந்து முதல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ ஆராய்ச்சி செய்து அவர் ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் எழுதுறாங்க, அது முதல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் புக் எழுதுறாங்க. இப்போ இந்த ஆராய்ச்சி நூல்களை பார்த்து ஒரு பாட புத்தகமோ இல்ல ஒரு ஜனன தீர்மான புத்தகமோ எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த மாதிரி வந்து இந்த ஆராய்ச்சியில இருந்து வரக்கூடிய முடிவுகள், இப்போ வந்து புத்தகங்கள்ல பொது புத்தகங்கள் இருக்கக்கூடிய விவரங்கள், இதெல்லாம் சேர்த்து தொகுக்கிறது தான்
கலைக்களஞ்சியம் என்சைக்ளோபீடியான்றது. ஏற்கனவே நம்ம வந்து இப்போ இணைய விக்கிபீடியா வர்றதுக்கு முன்னாடி பல என்சைக்ளோபீடியாக்கள் புத்தக வழியில் வந்துட்டு இருந்தது. அதுல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ், புத்தகங்கள், ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து தொகுத்து ஒரு கட்டுரையை வழங்குறது தான் விக்கிபீடியா அப்படின்றது. விக்கி தரவு அப்படின்னா என்னன்னா பல டேட்டா பேஸ் இருக்கு. இந்த விக்கி தரவு வர்றதுக்கு முன்னாடியே பல டேட்டா பேஸ் இருக்கு. பல டேட்டா பேஸ்ல இருக்கிற சிக்கல் என்னன்னா ஒன்றும் அது ஓப்பனா இருக்காது. இந்த டேட்டா பேஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க பணம் கட்டணும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உங்க வீட்டு பக்கத்துல ஒரு நூலகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நூலகத்துல வந்துட்டு என்னென்ன புத்தகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நூலகம் நடத்துனர் வந்து அவருக்கு அந்த விஷயங்கள் வச்சிருப்பாரு. என்னென்ன புத்தகங்கள் இருக்கு, எந்த ரேக்ல இருக்கு, யாருக்கிட்ட கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்கும். இப்போ அந்த விஷயங்கள் வந்து நீங்க போன உடனே கேட்ட கொடுத்துருவாங்க, கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஓப்பன் கிடையாது. இப்போ அந்த அந்த அப்போ அவர் மெயின்டைன் பண்ற ஒரு டேட்டா பேஸ்ல சில பிள்ளைகள் இருந்து நீங்க திருத்த முடியுமா? திருத்த முடியாது. ஏன்னா அவர் வச்சிருக்காரு டேட்டா பேஸ். அது வந்து நீங்க திருத்தவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, பயன்படுத்தவும் முடியாது, அதை நீங்க வந்து பகிரவும் முடியாது. இந்த மாதிரி வந்து பல டேட்டா பேஸ் இருக்கு. இந்த டேட்டா பேஸ் எல்லாமே இந்த விக்கி தரவு வந்து இணைக்கும். வந்து பாத்தீங்கன்னா இப்ப வயஃப் அடையாளம் காட்டிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது என்ன பண்ணுது, இப்ப இது வந்து இந்த வயஃப்ன்றது ஒரு டேட்டாபேஸ், ஐஎஸ்என்ஐ ஒரு டேட்டாபேஸ், வேட்டிக்கன் லைப்ரரி ஒரு டேட்டாபேஸ், நேஷனல் லைப்ரரி ஆஃப் பிரேசில்ல ஒரு டேட்டாபேஸ். இப்போ வந்துட்டு நம்ம காந்தியவர்கள் வந்துட்டு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, சத்திய சோதனை. அப்ப வந்து அவர் ஒரு புத்தக ஆசிரியரும் கூட. எல்லா லைப்ரரியிலையும் ஒரு எல்லா ஆசிரியர்களுக்கான பல ஒரு டேட்டாபேஸ் வச்சிருப்பாங்க. அப்ப நேஷனல் லைப்ரரி ஆஃப் பிரேசில்ல வந்துட்டு காந்தி வந்து ஒரு நூலாசிரியரா, அவருடைய ஆசிரியரா அவருடைய எண் என்ன அப்படின்னா இந்த மாதிரி உலகம் பூரா இருக்கிற பல விதமான டேட்டாபேஸ்கள் இதெல்லாம் இணைக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து விக்கி தரவுல இது வரைக்கும் ஒரு 700க்கும் மேற்பட்ட டேட்டாபேஸ்கள் வந்து இணைச்சிருக்காங்க. இப்போ இதுவே பாத்தீங்கன்னா ஒரு நபர்னால இவ்வளவு டேட்டாபேஸ் இருக்கு. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு டேட்டாபேஸ் இருக்கும். இப்போ நீங்க வந்து மாஸ்டர் படம்னு வச்சுக்கோங்க. அந்த மாஸ்டர் படத்துக்கு ஒரு கட்டுரை இருக்குன்னா அப்போ அது வந்து எந்தெந்த டேட்டாபேஸ்ல இணைக்கிறாங்கன்னா ஐஎம்டிபி இணைப்பாங்க, வேற ஏதாவது ரிவ்யூ எழுதுற ஒரு வெப்சைட்ல இணைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வந்துட்டு பல டேட்டாபேஸ்ல இது இணைக்குது. இப்போ வந்து ஒண்ணு வந்துட்டு விக்கி தரவுல என்ன இருக்குன்னா, விக்கி தரவு வந்து முதல்ல ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு கட்டுரைக்கும் நம்பர் கொடுக்குறாங்க. அதை வந்துட்டு பல ஸ்டேட்மெண்ட்டால விளக்குறாங்க. அந்த கட்டுரை வந்து என்ன, மனிதரா புத்தகமா, அந்த மாதிரி விளக்குறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பல பண்புகளை ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா விளக்குறாங்க. பிறந்த இடம், பிறந்த ஊர், பிறந்த நாள், என்ன பண்ணாங்க, அவங்க தொழில் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை இணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிற வேறு டேட்டா பேஸ்ல அதையும் இணைக்கிறாங்க. எந்தெந்த டேட்டா பேஸ்ல எங்கெங்க இணைக்கிறாங்க இதெல்லாமே வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட்ல நேரடியே ஓப்பன் ஆகும். இது ஒரு பகுதி. இது இல்லாம விக்கிபீடியாலேயே பல விஷயங்களை இணைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இப்ப காந்தி பத்திய விக்கிபீடியால எத்தனை மொழிகள்ல கட்டுரை இருக்கு அப்படின்னா 184 மொழிகள்ல காந்தியை பற்றிய கட்டுரை இருக்கு. இப்ப எந்தெந்த மொழிகள்னா இந்த எழுத்து வந்துட்டு ஒரு மொழி குறியீடு, இன்டர்நேஷனல் லெவல்ல ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு குறியீடு கொடுக்குறாங்க. 2 எழுத்து இல்லாட்டி 3 எழுத்து குறியீடு கொடுக்குறாங்க. இப்ப அந்த குறியீடு இது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 184 மொழியில காந்தி அவர்களை பற்றி கட்டுரை இருக்கு. நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இருக்கு. இதை நீங்க சொடுக்குனீங்கன்னா நம்ம தமிழ் விக்கிபீடியா திறக்கும். இதே மாதிரி இது தெலுங்கு விக்கிபீடியா, இந்த மாதிரி ஹிந்தி விக்கிபீடியா, இந்த மாதிரி எல்லாம் அந்தந்த மொழி விக்கிபீடியால அந்தந்த கட்டுரையும் திறக்கும். இது விக்கிபீடியா மட்டும் இணைக்கல. இப்போ வந்து காந்தி வந்து ஒரு ஆசிரியர், அவர் வந்து நூல்களை எழுதியிருக்கார் அப்படின்னா இப்ப அவர் வந்து விக்கி மூலத்திலையும் அவர் எழுதின நூல்கள் எங்க இருக்கு, எந்தெந்த மொழிகள்ல இருக்கு, இப்ப ஆங்கிலத்துல இருக்கு, இந்த மாதிரி பல மொழிகள் இருக்கு. இப்ப அங்கேயும் வந்து அவருக்கான பக்கங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, விக்கி மேற்கோள், ஒரு மேற்கோளுக்குன்னு ஒரு விக்கி தளம் இருக்கு. அது வந்து விக்கி மேற்கோள்னு சொல்லுவாங்க. பிரபலங்கள் கூறுகின்ற மேற்கோள்களை தொகுக்கிற இடம் வந்து. இப்போ வந்து காந்தியார் நிறைய பத்திரிகை நடத்தியிருக்கிறார், பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார். இப்போ அவர் பேசிய பேச்சுக்களும் எழுத்துக்களும் மேற்கோளாக இத்தனை மொழிகளில் 57 மொழிகளில் அவர் பேச்சிய பேச்சுக்களும் எழுத்துக்களும் மேற்கோள்களாக தொகுக்கப்பட்டுள்ளது.
நம்ம தமிழ்லயே இருக்கு காந்தி அப்படின்னு அந்த பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு வித்தியாசம். இங்க வந்து விக்கி மேற்கோள்ல காந்தின்னு இருக்கு ஒரு பேரு, இதுவே விக்கிபீடியால மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு இருக்கு. இப்போ நீங்க அதே பேர் இங்க தேடிங்கன்னா கிடைக்காது, இங்க இந்த பேர் அங்க தேடிங்கன்னா கிடைக்காது. இப்போ இதை லிங்க் பண்றதுனால நீங்க ஒரு ஆர்டிக்கல் இருந்து இன்னொரு ஆர்டிக்கலுக்கு ஈஸியா ஜம்ப் பண்ண முடியும். இந்த மாதிரி நாங்க பல விஷயங்கள்ல இணைக்கலாம். இப்போ வந்து இப்போ ஒரு தமிழ்நாடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடுன்னு ஒரு விக்கிபீடியா கட்டுரை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து விக்கிபீடியா கட்டுரை இருக்கு. இப்போ தமிழ்நாடு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ போய் ஒரு கட்டுரை பார்ப்போம். wikipedia தமிழ்நாடு நம்ம இந்த விக்கிபீடியா கட்டுரை போறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த தமிழ்நாடு அப்படின்ற கட்டுரை வந்து எத்தனை மொழிகள்ல இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நீங்க வந்து லெஃப்ட் சைட்ல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 112 மொழிகள் இருக்கு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னா விக்கி தரவுல இருந்து வருது. இது வந்து 112 மொழிகள்ல விக்கிபீடியால மட்டும் இந்த கட்டுரை இல்லை, விக்கி மேற்கோள்ல இருக்கு, விக்கி செய்திகள் தளத்துல இருக்கு, பொதுவகம் அதாவது இந்த போட்டோஸ் எல்லாமே சேமிக்கக்கூடிய இடங்களையும் இந்த விஷயங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, இதுல வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு இருக்கு. இப்ப அந்நிய தேர்தல் நடந்து முதலமைச்சர் மாறிடுங்க. அப்ப வந்து அந்த முதலமைச்சர் மாறியது வந்து நம்மளை போன்ற தன்னார்வலர்கள் வந்து இந்த பக்கத்தை தொகுத்து முன்ன இருந்த முதலமைச்சருடைய பெயரை நீக்கி இப்போ இருக்கிற முதலமைச்சருடைய பெயரை சேர்த்துருக்காங்க. இப்போ இதை நினைச்சு பாருங்க. இப்போ இது வந்து விக்கிபீடியா வந்து எப்படின்னா, இதை வந்து யாருமே வந்து பணம் கொடுத்து தொகுக்கல, எல்லாமே தன்னார்வலர்களால் நடத்தப்படுவது. அவங்களுடைய ஃப்ரீ டைம்ல போய் தொகுத்து மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்க செய்யறாங்க. இப்போ வந்து தமிழ்நாடுன்ற ஒரு ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 112 மொழிகள்ல இருக்கு. 102. இப்போ வந்து தமிழ்நாட்டுல ஒரு என்னென்ன மொழிகள் இருக்குன்னு பாருங்க, கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இது தாய்லாந்து மொழியில இருக்கு, ஸ்பானிஷ் மொழியில இருக்கு, போர்ச்சுகீஸ்ல இருக்கு, ரஷ்ய மொழியில இருக்கு, எத்தனையோ மொழிகள் இருக்கு, மத்திய கிழக்கு மொழிகள், மங்கோலிய மொழிகள், என்னென்னமோ மொழிகள்ல இருக்கு, அரபிக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டுல ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரியும், இங்கே எலெக்ஷன் நடக்குது விஷயம் தெரியுது. இது வந்து உலகம் பூரா இந்த நியூஸ் தெரியுமா அப்படின்னா தெரியலாம், தெரியாமே இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் இது நடக்குது நமக்கு தெரியும், உடனே அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து நம்ம போய் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு நம்ம போய் மாத்திடுறோம். ஆனா இதை வந்து நீங்க 112 கட்டுரைகள்ல மாத்தணும். அப்போ வந்து 112 தன்னார்வலர்கள், பல நாடுகள்ல வாழக்கூடிய பல மொழிகள் பேசக்கூடிய தன்னார்வலர்கள் வந்து அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்து அவர்கள் மாற்ற வேண்டியது. அப்போ வந்து இது வந்து ரிசல்ட் வந்த இப்போ இதுல எப்படின்னா, விக்கிபீடியால எப்படின்னா ரிசல்ட் வந்த அன்னைக்கே வந்து பல தன்னார்வலர்கள் வந்து ஆபத்தால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிசல்ட் வந்த உடனே டக்குன்னு இதுல மாத்திடுவாங்க. இல்லாட்டி அந்த பதவி ஏற்பு முடிந்த உடனே அந்த பதவி ஏற்பு நடக்க இங்க மாத்திடுவாங்க. ஏன்னா அது அதிகாரப்பூர்வமா அப்பதான் வர்றாங்க, இப்போ உடனே மாத்துவாங்க. இப்ப அதே வேகத்துல வந்து ஆங்கிலத்துல மாத்துவாங்க. நம்ம தமிழர்கள் நிறைய பேர் ஆங்கில புலமை இருந்ததுனால ஆங்கிலத்திலையும் மாத்துவாங்க. ஹிந்திக்காரங்க, தெலுங்குக்காரங்க இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் நடக்கிற நியூஸ் பாக்குறதுனால அவங்கள மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல மொழிகள்ல உடனே வந்து இவ்வளவு வேகமா மாத்த முடியாது. இப்போ இந்த மாதிரி சிக்கலை எப்படி தவிர்க்கிறது? ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பல மொழிகள்ல இருக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரே தீர்வு வந்து விக்கி தரவு, அதாவது ஒரு இணைக்கப்பட்ட ஒரு டேட்டாபேஸ், கனெக்டட் டேட்டாபேஸா இருக்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷனா இருக்கணும். இப்போ அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த தமிழ்நாடுன்னு ஒரு கட்டுரை இருக்குன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடுன்னு கட்டுரை இருக்கு. இந்த கட்டுரைக்குன்னு ஒரு விக்கி தரவு உருப்படி இருக்கு. அது எங்க இருக்குன்னா இந்த லெஃப்ட் சைட்ல நீங்க போனீங்கன்னா விக்கி தரவு உருப்படின்னு இருக்கும். இது நீங்க சொடுக்குனீங்க அப்படின்னா விக்கி தரவு உருப்படி வந்துருச்சு. இது வந்து தமிழ்நாடு பற்றிய கட்டுரை வந்து விக்கி தமிழ்நாடு அப்படின்னு கட்டுரை. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான். இது பாத்தீங்கன்னா ஆல் என்டர் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு பல மொழிகள்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னு இங்க கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 180 மொழிகளுக்கு மேல கட்டியிருக்காங்க எப்படி என்டர் பண்றதுன்னு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பத்திய பல விவரங்கள் வந்து ஒன்னொன்னா ஒவ்வொரு துணுக்காக சேர்த்திருப்பாங்க.
வந்து குடியரசு ஆன தேதி வந்து இப்போ தொடக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது முன்னாடி மதராஸ் மாகாணமா இருந்துச்சு. இப்போ வந்து உள்ளூர் பெயர் பல மொழிகள்ல பெயர் ஆட்சி மொழி நம்ம தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி என்ன தமிழ் அப்படின்னு இருக்கு. எந்த கண்டத்துல இருக்கு? ஆசியால இருக்கு. தலைநகரம் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை அப்படின்னு இருக்கு. இப்போ நாட்டின் தலைவர் அதாவது கவர்னர் யாருன்னா பன்வாரிலால் புரோஹித். அரசின் தலைவர் யாரு அப்படின்னா மு.க. ஸ்டாலின். இப்ப இது வந்து இப்போ மு.க. ஸ்டாலின் அப்படின்றது ஒரு கட்டுரை, தமிழ்நாடுன்றது ஒரு கட்டுரை. இப்ப இந்த ரெண்டு கட்டுரையும் இணைக்கிறாங்க. இப்ப இந்த மு.க. ஸ்டாலின் நான் கிளிக் பண்றேன், என்னதுன்னு பார்ப்போம். மு.க. ஸ்டாலின் ஒரு கட்டுரை. இப்ப அவரை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்துட்டு மு.க. ஸ்டாலின் தலைவர், தமிழ்நாட்டின் அரசின் தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் அப்படின்னா அப்போ அந்த கட்டுரை இந்த கட்டுரையோட இணைக்கிறாங்க. எங்கே போய் சவுண்ட் செட்டிங் வால்யூம் செட்டிங் போய் வைப்பாங்கல்ல. மு.க. ஸ்டாலின் அப்படின்ற அந்த கட்டுரையில அவருடைய பேர் வந்து பல மொழிகளை ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப வந்து இந்த இடத்துல வந்து இது ஒரு எண் தான். இது இந்த மு.க. ஸ்டாலின் கட்டுரைக்கு என்ன இந்த எண். இப்ப என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரசின் தலைவர் மு.க. ஸ்டாலின் இருக்கு இல்லையா. இப்ப முதல்ல வந்து இப்ப இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமின்னு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இருந்துச்சுன்னா இதை போய் நீக்கிட்டு இப்ப இந்த எண் கொடுத்தா அந்த மு.க. ஸ்டாலின் வந்து நம்ம மொழி தெரியும்னு அவசியம் கிடையாது. இப்ப எந்த மொழிக்காரங்களும் இதை செய்ய முடியும். இதை நான் இங்க சேமிக்காம ரத்து செய்யறேன். இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மேல போயிட்டு நம்ம எந்த மொழியில வேணா மாத்திக்கலாம். இப்ப நம்ம தமிழ்ல நம்ம மு.க. ஸ்டாலின் பார்த்தோம். ஆனா நீங்க வந்து இந்த தமிழ் மொழியில போயிட்டு நீங்க வேற மொழியில ஹிந்தியோ வேற எந்த மொழியில நீங்க மாத்தினாலும் பங்களா, இங்கிலீஷ், இப்ப இதே வந்து நீங்க இங்கிலீஷ்ல மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாத்துறீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா அதே மு.க. ஸ்டாலின் இருக்கும். இப்ப எம்.கே. ஸ்டாலின் இருக்கும். ஏன் இது எப்படி எம்.கே. ஸ்டாலின் வந்துச்சு? மு.க. ஸ்டாலின்ன்றது எம்.கே. ஸ்டாலின் எப்படி கணினிக்கு தெரியுது? ஏன்னா நம்ம மு.க. ஸ்டாலினுக்கு தனியாக ஒரு பக்கம் உருவாக்கி அதுல பல மொழிகள்ல நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்க் எப்படி இருக்குன்னா பல டேட்டா பேஸ் பல பக்கங்களை இணைக்குது. இணைக்கும் போது அது பல மொழிகள்ல இருக்கு. நம்ம எந்த மொழியில வேணாலும் நம்ம இதை பார்த்துக்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல வந்து இப்ப தமிழ்நாட்டின் அரசின் தலைவர் வந்து நம்ம எம்.கே. ஸ்டாலின் அப்படியே மாத்திட்டோம் அப்படின்னா அனைத்து மொழியிலும் மாறிடும். நம்ம போயிட்டு ஒவ்வொரு விக்கிபீடியாலையும் இதை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இது விக்கி தரவுன்றது விக்கிபீடியாவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தளம். அனைவரும் வேகமாகவும் செறிவாகவும் இப்போ பயன்படுத்தக்கூடிய ஒரு தளம். அதே மாதிரி இது வந்து விக்கிபீடியாவுக்கு மட்டும் கிடையாது, இணையம் பயன்படுத்தும் அனைவருக்குமே இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கணினி கிட்ட இப்போ கூகுள்லயோ அலெக்சாலையோ ஏன்னா இது ஏன் கூகுள் அலெக்சான்னு சொல்றேன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இப்போ உங்களுக்கு மென்பொருள் தெரியுது, உங்ககிட்ட சர்வர் இருக்கு அப்படின்னா நீங்களே கூட ஒரு கூகுள் அலெக்சா மாதிரி ஒரு அசிஸ்டண்ட்டை நீங்க உருவாக்கி விக்கிட்ட வந்து நீங்க இன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்களும் மக்களுக்கு பகிரலாம். இப்போ வந்து நீங்க கூகுள் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டு அரசின் தலைவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கன்னா அது இந்த மாதிரி பொதுவாக வந்து கூகுள் இந்த மாதிரி மிக புகழ்பெற்றது வந்து விக்கி தரவை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறாங்க. வேற டேட்டா பேஸும் பயன்படுத்துறாங்க, விக்கி தரவும் பயன்படுத்துறாங்க. விக்கி தரவு ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறாங்க. அது கேட்கும்போது அது விக்கி தரவை போய் பார்க்கணும். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அது கட்டுரை இருக்கு. அப்போ அதுல போய் அது என்ன ஸ்டேட்மெண்ட், அரசின் தலைவர் யார், ஏன்னா அதுல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எடுத்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனா கொடுக்குது. இப்போ வந்து ஒரு மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய இயந்திரங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை அறிவுத்தளம் அப்படின்றது இப்போ இது வந்து விக்கித்தரவு அப்படின்றது. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற கட்டுரைகளுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்து இதை வந்து தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ நிறைய கட்டுரைகளுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்காது. இப்போ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பணி வந்து இருக்கு நம்ம விக்கி தரவுல. இப்போ அது வந்து மாணவர்கள் நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பயிற்சியாக இருக்கும். நீங்கள் சேர்க்கின்ற தகவல்கள் வந்து மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அது எப்படின்றது நான் உங்களுக்கு இப்போ சும்மா ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறேன். இப்போ வந்து பல ஆண்டுகளாக
கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இத்தனை விஷயங்களையும் தன்னோர்கள் சேர்த்து வந்திருக்காங்க. அதனால இவ்வளவு பெரிய நம்ம கட்டுரையா இருக்கு. பாத்தீங்கன்னா இதுல நம்ம விக்கிபீடியா மாதிரி தான். இதுலயே ஹிஸ்டரி இருக்கும், டிஸ்கஷன் இருக்கும், அதெல்லாம் பேச்சு பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த டிஸ்கஷன் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கௌதம் சம்பத் அப்படின்றவர் மே 7ஆம் தேதி எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு மாற்றிருக்காரு. அன்னைக்கு பதவியேற்றும் போது ஒரு பழனிசாமி அப்படின்றத நீக்கிட்டு எம்.கே. ஸ்டாலின் மாற்றிருக்காரு. அப்போ அவர் ஒருத்தர் மாற்றுறதுனால இப்போ வந்து உலகம் பூரா இந்த விஷயங்கள் தெரிய வருது பல மொழிகள். இப்போ அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த விக்கி தரவு வந்து இப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, நம்ம வந்து ஒரு பிளாண்டர் இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு மாதிரி, ஏன்னா இது வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே எடுத்து நமக்கு எந்த ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வேணாலும் வச்சு நம்மளே மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ இந்த தமிழ்நாட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடுன்றது ரெசனேட்டர்னு நான் திறந்து காட்டுறேன். லோட் ஆகிட்டு இருக்கு. சரணியான்றவங்க கை தூக்கிருக்காங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? தமிழ்ல சேஞ்ச் பண்ணிட்டு சொல்லி கொடுத்தீங்க. உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பத்தினா ஒரு கட்டுரை வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாடு எங்க இருக்கு, எத்தனை பேர், எத்தனை பெண்கள், ஆண்கள் எத்தனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனையும் இருக்கு. இப்போ இதை வந்துட்டு ஒரு சொடுக்குலயே இதை வந்து நீங்க மொழி மாற்றம் செய்யணும். இப்போ வந்து மேல போயிட்டு இப்போ இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இத்தனை மொழிகள்னு நீங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க மொழி மாற்றம் செய்யலாம். ஒரு கட்டுரையை வந்து மொழி மாற்றம் செய்யறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒரு சின்ன பத்தியை நம்ம மொழி மாற்றம் செய்யணும் 2 நிமிஷம் ஆகும். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு டேட்டா வச்சிருக்கும்போது, அது விக்கி தரவுல இருக்கும்போது மிக குறைந்த நேரத்துல அதை மொழி மாற்றம் செய்யும். இணைய இணைப்பு ஸ்லோவா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா வருது. இணைய இணைப்பு ஃபாஸ்டா இருந்தால் இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்த அனைத்து விவரங்களும் அப்படியே தமிழ்ல இருக்கு. சில இடங்கள்ல வந்துட்டு தமிழ்ல இல்லை, ஏன்னா வந்து அந்த லேபிள்ஸ் வந்து நம்ம தமிழ்ல சேர்க்கல. தமிழ்ல சேர்த்தா இதுவும் தமிழ்ல வரும். இப்போ இது தமிழ் மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற எந்த மொழியில நீங்க சொடுக்கணும் அந்த மொழியில வந்து நீங்க ஏதோ ஒரு மொழி இருக்கு, இதில் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல நீங்க கிளிக் பண்ணீங்க. இப்போ அந்த மொழியில அந்த கட்டுரை, தமிழ்நாட்டை பற்றி கட்டுரை அனைத்துமே வந்துடும். இதுக்காக வந்து ஒரு மனிதர் வந்துட்டு இதை இப்போ மனிதர்கள் இப்போ வந்து ஒரு இயந்திரம் வந்து மொழி மாற்றம் செய்யணும்னு ஒரு பத்தியா இருக்கு, ஒரு மொழி மாற்றம் செய்யணும்னா அதுல நிறைய பிழைகள் வரும். கிராமர் வந்து இன்னும் சரியா வந்து இயந்திரங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அது சரியா வரல, நிறைய பிழைகள் இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஒரு துணுக்கு தான், ஒவ்வொரு செய்திகளும் ஒரு துணுக்காக கொடுத்து நம்ம செய்யறதுனால இது வந்து இப்போ வந்து அந்த மொழியில வந்து சரியா இன்னும் அந்த லேபிள்ஸ் எல்லாம் பண்ணாதனால ஆங்கிலத்துல வருது. இந்த லேபிள்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மொழியிலேயே வரும். இப்போ நம்ம தமிழ்லயே வந்துட்டு நான் ஒரு லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன். இந்த தொடங்கும் போது, இந்த வகுப்பு தொடங்கும் போது ஒரு தொகுப்பு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தொகுப்பு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் உருவாகும், ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கத்துல வந்து பல ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 15,000 கட்டுரைக்கு மேல இருக்கு. கட்டுரைகள் வந்துட்டு இன்னும் வந்து பல விஷயங்கள சேர்க்கப்படும். இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு பூதங்கண்ணார் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன். WDன்றது விக்கி டேட்டா. இந்த பூதங்கண்ணார்ன்ற ஒரு அந்த கட்டுரை வந்துட்டு அந்த கட்டுரைக்கான எண் வந்துட்டு Q1298653. இந்த பூதங்கண்ணார் பத்திய விக்கிபீடியா கட்டுரை வந்து இந்த இடத்துல இருக்கு. இதை பத்திய விக்கி தரவு கட்டுரை இந்த இடத்துல இருக்கு. நான் விக்கி தரவு கட்டுரையை நான் இப்போ காட்டுறேன். இப்போ பூதங்கண்ணார் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து எதுவுமே கிடையாது, ஸ்டேட்மெண்ட் கிடையாது, டேட்டா பேஸ் கிடையாது, எதுவுமே ஒன்றும் சேர்க்கல, நம்ம தான் சேர்க்கணும். இப்போ என்னன்னு பார்ப்போம். இப்போ பூதங்கண்ணார் பத்தி ஒரு கட்டுரை இருக்கு. இப்போ நம்ம அந்த கட்டுரையும் திறந்து பார்ப்போம். இந்த கட்டுரை என்ன இருக்குன்னு பார்ப்போம். பூதங்கண்ணார்னு இதை கட்டுரை இருக்கு, இது என்னது அப்படின்னு பார்ப்போம்.
பூதன் கண்ணனார் யார் அப்படின்னா இவர் ஒரு சங்க கால புலவர். இவர் ஒரே ஒரு பாடல் வந்து எழுதியிருக்காரு. அது வந்து நற்றணி 140 எழுதியிருக்காரு. இப்போ இந்த பூதன் கண்ணனார் யார் அப்படின்னா இவர் சங்க கால புலவர். இதை நான் வந்து நம்ம காப்பி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வருவோம். இந்த இடத்துல இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் எதுவுமே இன்னும் பண்ணல. வந்து தமிழ்ல பூதன் கண்ணனார் இருக்கு. இவர் யார், இவரை பற்றி டெஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல போய் தொகுன்னு போவோம். நான் இந்த ஆங்கிலத்துல இருக்கு தமிழ்ல மாத்திக்கிறேன். இதுல போயிட்டு தொகு அப்படின்னு கொடுத்து தமிழ்ல பூதன் கண்ணனார் இருக்கு. இதுல வந்து என்டர் டிஸ்கிரிப்ஷன் சங்ககால புலவர் அப்படின்னு போட்டுட்டு இதை பப்ளிஷன் கொடுக்குறேன். பப்ளிஷன் கொடுத்தா இது செய்யறது அவ்வளவுதான். தமிழ் விக்கி மூலமா ரொம்ப பெருசா எல்லாம் பண்ணுறது. இது வந்து ஒவ்வொரு சிறு சிறு துணுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சேர்க்கணும். இப்ப பூதன் கண்ணனாருக்கே வேற ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேர் என்ன என்ற எழுதலாம். சிவகாமியின் சபதம் எழுதியது யார்? கல்கி. கல்கின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப அவர் பேர் என்ன? கல்கின்ற பத்திரிகை எழுதுனதுனால அவரோட அடைமொழி வந்து அவருடைய பேர் வந்து ரா கிருஷ்ணமூர்த்தி. கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தியை வந்து சுருக்கி அனைவரும் கல்கின்னு சொல்றோம். இந்த மாதிரி வேறு சில பெயர்கள், புனை பெயர்கள், வழக்கு மறுவன பெயர்கள், அந்த மாதிரி பெயர்களை ஆல்சோ நேனஸ்ல நீங்க தொகுன்னு கொடுத்து ஒவ்வொரு வரியில நீங்க கொடுக்கலாம். இப்ப நீங்க எதுவுமே சேமிக்க வேணாம் அப்படின்னா அது என்ன சேமிக்காது. பப்ளிஷன் கொடுத்தீங்கன்னா சேமிச்சு இப்ப நீங்க கொடுத்துறீங்க. இப்ப வந்து அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணுவோம். இப்ப வந்து பூதன் கண்ணனார்னா யாரு? இது வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்டா, ஒரு புக்கா, ஒரு மனிதரா, மிருகமா, ஒரு இடமா, பொருளா, என்ன இயந்திரத்துக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். மனிதர்களுக்கு தெரியும், இயந்திரத்துக்கு தெரியாது. வந்து ஆட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து முதல்ல வந்து நம்ம வகை கொடுக்கணும். வகை, இந்த வகையை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, அது வந்து P31. நீங்க P31 கொடுக்கலாம், இல்ல நீங்க இந்த மாதிரி வகையும் டைப் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இவர் என்ன? வந்து ஒரு மனிதர். இப்போ அதுவே ஆப்ஷன் கொடுக்கும். திரைப்படமா, என்ன வணிக நிறுவனமா, என்ன அது கட்டிடமா. இவர் வந்து மனிதர். பூதன் கண்ணனார் வந்து மனிதர். சேர்த்து நம்ம பப்ளிஷன் கொடுக்கணும். ஓகே, இப்போ மனிதர். ஓகே, இது வேற என்ன தெரியும்? எனக்கு தெரிந்து இவர் ஆணாக இருக்கலாம். இப்போ வந்து பாலினம். இது ஆண் பால், மனித பாலினம் P21 கொடுக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து ஆண் பால் டைப் செஞ்சு அதுவே தானே வரும். சில சமயம் அதுவே கொடுக்கும். அது கொடுக்காட்டி நம்ம கொடுக்கலாம், ஆண் பால் அப்படின்னு கொடுக்கலாம். வேற என்ன கொடுக்கலாம்? இவருக்கு பேச எழுத தெரிந்த மொழி. இவருக்கு பேச எழுத மொழி என்ன? தமிழ். புலவர் அல்லவா, தமிழ் அப்படின்னு கொடுத்து இது சேமிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பூதன் கண்ணனார் யாரு? மனிதர். இவரோட ஆண். இவருக்கு பேச தெரிந்த மொழிகள் தமிழ். இப்ப இதுவே வந்து இவரோட பிறந்த தேதி தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம வந்து பிறந்த தேதி அப்படின்னு கொடுக்கலாம். தொழில வந்து கவிதை ஏற்றுவதே தொழிலா இல்ல வேற தொழில் இருக்கா என்னன்னு தெரியல. பிறந்த நாள் கொடுத்து நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா பிறந்த நாள் நம்ம கொடுக்கலாம். இப்ப வந்து இதை பிறந்த நாள் வந்து சரியான நாள் கொடுத்தா கொடுக்கலாம். இப்ப வந்து சப்போஸ் வந்து நான் இப்ப சேமிக்க போறது இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 17 ஆகஸ்ட் ஜூன் 1876 பிறந்தார் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கொடுக்கலாம். இதோட ப்ரெசிஷன் என்ன? நீங்க தெரியாட்டி நீங்க ஜூம் கூட பண்ணிக்கோங்க. இதோட ப்ரெசிஷன் என்னன்னா, இதோட ப்ரெசிஷன் வந்து 4 17 ஜூன். இப்போ நீங்க கண்டிப்பா நாள் சொல்லணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு தேதி தெரியல, மாதம் மட்டும்தான் தெரியுது அப்படின்னா நீங்க ஜூன் 1876 கொடுக்கலாம். அப்படின்னா இதோட ப்ரெசிஷன் வந்து இப்போ மாதம். முதல்ல இருந்த ப்ரெசிஷன் வந்து நாள் வரைக்கும் அது அக்யூரேட்டா இருக்கு. இப்போ வந்து நமக்கு நாள் தெரியல அப்படின்னா மாதத்தை கொடுக்கலாம். இப்போ நம்ம மாதமும் தெரியல, இந்த வருஷத்துல எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு தெரியும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அப்போ ஆண்டு, வெறும் ஆண்டு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரெசிஷன் வந்து ஆண்டு. இப்போ ஆண்டு கூட நமக்கு தெரியல, அவர் வந்து இந்த நூற்றாண்டுல தான் இருந்தாருன்னு தெரியும் அப்படின்னா இப்போ நம்ம அதையும் கொடுக்கலாம். இப்போ இந்த செட் மேனுவலின்னு போயிட்டு இந்த ஆண்டுன்றது பார்த்தீங்கன்னா
இது வந்து நம்ம நூற்றாண்டு செஞ்சுரி 200னா 2வது நூற்றாண்டுல இவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். நான் சேமிக்க போறதுல ரத்து செய்யறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம சேர்க்கலாம். இப்போ இது வந்து சேமிச்சாச்சு. இப்போ இந்த வரலாற்றில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய பயனர் பெயரோட நான் என்ன மாற்றம் செஞ்சிருக்கேன்னு பாலாஜி ஜெகதீஷ் வந்து ஒவ்வொரு முதல்ல வந்து நான் சங்ககால புலவரம் கொடுத்தேன், பகை கொடுத்தேன், பாலினம் கொடுத்தேன், பேசி எழுத்து கொடுத்தேன். ஒன்னொன்னா இது வருது. இது போல நம்ம வந்து வேறு பல கட்டுரைகளுக்கு நம்ம கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 10,000 கட்டுரைகள் இருக்கு. இந்த 10,000 கட்டுரைகளை வந்து நம்ம எது நமக்கு தெரியுதோ அதை நம்ம ஓப்பன் செய்து நம்ம அதை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஞான குலேந்திரன் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. இது என்னன்னு பார்ப்போம். ஞான குலேந்திரன்றது ஒரு இலங்கை தமிழ் அறிஞர். தமிழ் அறிஞர்னா அவர் இலங்கையில இருக்கணும் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கலாம், வேற எவ்வளவு எந்த பகுதி இருக்கலாம். இவர் ஞான குலேந்திரன் இவர் யார்? இவர் ஒரு இலங்கை தமிழ் அறிஞர். ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, தெரிஞ்சாச்சு. இவர் யாரு? முதல்ல வந்து புத்தகமா என்ன மனிதர், அதுதான் முக்கியம். வந்து நம்ம முதல்ல வகை சேர்க்கிறோம். இவரை வந்து மனிதர் அப்படின்னு சேர்க்கிறோம். இப்போ இவர் பால் என்னென்ன பார்க்கணும். பால் தெரிஞ்சதுன்னா பால் படிக்கலாம். இப்போ வந்து இவர் வந்து ஏன்னா யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்ற தொடங்கினார். இவர் வந்து இலங்கை பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கார். இவர் வந்து படித்த இடம், வேலை செய்த இடம் எங்க அப்படின்னா நீங்க வந்து இலங்கை பல்கலைக்கழகம் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும். பாத்தீங்கன்னா இது வந்து இந்த வகை ஸ்டேட்மெண்ட். இப்ப ஒரு படித்த இடம், பள்ளி, கல்லூரி, அப்படி ஆங்கிலத்தில் கொடுத்து பார்ப்போம். பிளேஸ் ஸ்டடிட், சரியா வரல. ஆல்மா மேட்டர், பயின்ற கல்விச்சாலை. இப்போ பயின்ற கல்விச்சாலை இவர் வந்து எந்த கல்லூரியில எந்த இடத்துல படித்தார் அப்படின்னா அதை கொடுத்துட்டு இவர் எங்க படித்தார். கொழும்பு மெத்தடிஸ்ட் கல்லூரியில் பயின்றவர். இலங்கை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை முதுகலை முனைவர் பட்டங்களை பெற்றவர். இப்போ இலங்கை பல்கலைக்கழகம். இவர் எங்க படிச்சிருக்காருன்னா இலங்கை பல்கலைக்கழகம். அப்ப இவர் பயின்ற கல்விச்சாலை வந்து இலங்கை பல்கலைக்கழகம். இதை சுருக்கி இதை சேமிச்சு. இப்போ இதை வந்துட்டு தொகுல போயிட்டு இவர் எந்த ஆண்டு படித்தார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அதை குவாலிஃபையர் கூட சேர்க்கணும். தொடக்க காலம் கொடுத்து இவர் எந்த ஆண்டு படித்தார். சப்போஸ் இவர் 1927 சேர்ந்தார் கல்லூரியில்னா தொடக்க காலம் கொடுக்கும். நமக்கு தெரியல, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னார். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கு நம்ம குவாலிஃபையரையும் நம்ம சேர்க்கலாம். இப்போ வந்து இவர் படித்தது இலங்கை பல்கலை. இப்போ இலங்கை பல்கலைக்கழகம் அந்த கட்டுரைக்கு போனால் இது எப்போ தொடங்கினாங்க, இதோடைய இலச்சினை என்ன அப்படின்னு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா பேஸாக லிங்க் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ இதுதான் விக்கி தரவு அப்படின்றது. இது வந்து இப்போ மாணவர்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த லிங்க் ஷேர் பண்ணிருக்கீங்க. அந்த லிங்க்ல ஓப்பன் பண்ணி நீங்க வந்து பயிற்சி செய்து திறந்து பார்த்து நீங்க பயிற்சி செய்தீங்கன்னா நிறைய ஐயங்கள் சந்தேகங்கள்லாம் இருக்கும். அது ஒன்றா எப்பவும் பல குழுவில் நம்ம தீர்த்து வைக்கலாம். இது ஒரு முன்மாதிரியான ஒரு அமர்வு தான். இந்த அமர்வு வந்து ஒரு அறிமுகத்துக்காக இருக்கு. இதை நீங்க முயற்சி செய்து பாருங்க. பல சந்தேகங்கள் வரும்போது மீண்டும் ஒரு அமர்வை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம்.
இப்போ உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் வேற என்ன உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. கேள்விகள் இருக்கிறவங்க நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. நீச்சலுக்கான இருக்கீங்களா? இணைப்புல இருக்கேன். நான் அறிமுகம் கொடுத்துட்டேன். மாணவர்கள் கேள்விதான் கேட்கலாம், இல்லாட்டி நம்ம இந்த அமர்வை நிறுத்திடலாம். எழுதிடலாம். நான் வந்து ஒரு லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். அதுல சேட் பாக்ஸ்ல ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரி, ரிப்பீட் ஒன் டைம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவிதா டி என்ன ரிப்பீட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ரிப்பீட் பண்ணலாம். நீங்களே அன்மியூட் பண்ணி கேளுங்க கவிதா. சார் அந்த உள்ள போயிட்டு தொகுத்து சொல்லி கொடுத்தீங்கல்ல சார், அது இன்னொரு டைம் சொல்லுங்க சார். இப்போ நான் கொடுத்த லிங்க்ல பாத்தீங்கன்னா WDன்னு இங்க ஓப்பன் ஆகும். இப்போ ஏதோ ஒரு கட்டுரையை வந்துட்டு நீங்க இப்போ பாத்தீங்கன்னா தேவராளன் அப்படின்னா ஒரு கதை மாந்தர் இருக்காங்க. இந்த கட்டுரையை நம்ம தொடர்பு இந்த WDன்னு வந்து சுடுக்குங்க. சுடுக்குனீங்கன்னா இந்த இடத்துல இந்த கட்டுரை ஓப்பன் ஆகும். இப்போ இது பத்தி ஒரு கட்டுரை இருக்கு, தேவராளன் அப்படின்னு கட்டுரை இருக்கு. இந்த கட்டுரையில போய் இது என்னன்னு பார்ப்போம். இது வந்து கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் புதினத்துல வர ஒரு கதை மாந்தர் தேவராளன் அப்படின்றது. இப்போ வந்து இதை நம்ம பார்ப்போம் எப்படி சேர்க்கிறது. தேவராளன் இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு மனிதர் கிடையாது. இவர் வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம், ஒரு நூலில் வரக்கூடிய கற்பனை கதாபாத்திரம். அப்போ வந்துட்டு நம்ம வந்து இது மனிதர் அப்படின்னு கொடுக்கறது வந்து கற்பனை கதாபாத்திரம், ஃபிக்ஷனல் ஹியூமனா நான் ஹியூமன் கேரக்டர். முதல்ல கற்பனை கதாபாத்திரம், நிஜ நம்பர் கிடையாது, கற்பனை கதாபாத்திரம் கொடுக்கணும். இப்ப இதுல இன்னொரு வழியை நம்ம கொடுக்கணும். இவர் வந்து கற்பனை கதாபாத்திரம் வந்து ஒரு மானாக இருக்கலாம், மயிலாக இருக்கலாம், குயிலாக இருக்கலாம், இதுவாக மனிதராக இருக்கலாம். இப்போ அடுத்து வந்து இந்த கற்பனை கதாபாத்திரத்தில் இவர் மனிதர் அப்படின்ற நம்ம இப்போ வந்து இது எந்த கதாபாத்திரம் இது பாலினம் கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த கதாபாத்திரம் வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு கொடுக்கலாம். பிறகு வந்து இவர் வந்து குறிப்பிடப்பட்ட நூல், எந்த நூல்ல இவர் வராது. பிரசன்ட் இன் ஒர்க், இவர் வந்து பிரசன்ட் இன் ஒர்க், எந்த படைப்புல இவர் இருக்கார். இவர் வந்து தேவராளன் அப்படின்றவர் பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு கதையில இருக்காரு. இப்ப பிரசன்ட் இன் ஒர்க் அப்படின்னு கொடுத்து பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன் திரைப்படமா நாவலா? இது நாவல், திரைப்படம் கிடையாது, நாவலை செலக்ட் பண்ணி நம்ம இது பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ட் இன் ஒர்க்ன்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஆங்கிலத்துக்கு வருது. இந்த பாலினம் வகை இதெல்லாமே வந்து தமிழ்ல வருது. இந்த பிரசன்ட் இன் ஒர்க் மட்டும் ஆங்கிலத்திலேயே வருது, ஏன்னா இது மொழிபெயர்க்கப்படல. இந்த பிரசன்ட் இன் ஒர்க் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி 31441. இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல லேபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த லேபிள்ஸ்ல தமிழ் இல்லை. அதான் நம்ம வந்து தமிழ்ல கொடுத்துட்டோம்னா அடுத்து நம்ம லேபிள்ஸ்லயும் நம்ம மொழிபெயர்க்கணும். இப்படி கொடுத்தா வரும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒரு புத்தகம் நூலா இருந்துச்சுன்னா நூலுக்கு வந்த மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணும்.
மனிதர்கள் வந்து மனிதர்கள் மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம இது செய்ய செய்ய உங்களுக்கு பழக்கம். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முழுமையா புரியணும்னு நான் எதிர்பார்க்கல. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம திரும்பி இதை முயற்சி பண்ண உங்களுக்கு புரியுது. எஸ் சார், தேங்க்யூ சார். மீனா பஞ்சவரன் கேட்டிருக்காங்க, ப்ராப்பர்ட்டி அதில் காட்டுவதை தான் கொடுக்க வேண்டுமா? இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ப்ராப்பர்ட்டி தரப்போம். நம்ம எந்தெந்த ப்ராப்பர்ட்டி வேணுமோ அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அதுக்கான விஷயங்கள் கொடுக்கலாம். உங்க கேள்வி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா மீனா பஞ்சவரன்? இல்ல சார், வகைன்னு கொடுக்குறோம்ல சார், அதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் காட்டுது இல்ல சார், அதை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணணுமான்னு கேட்டேன். இல்ல அது வந்து எளிமையா அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து தானா வருது. அது வந்து நம்ம டிராப் டவுன்ல செலக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது இல்லாட்டி நம்ம வந்து டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லாட்டி தனியா ப்ராப்பர்ட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. அது நான் தனியா ஒரு லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் குரூப்ல. அந்த லிஸ்ட்ல வந்துட்டு 14,000 ப்ராப்பர்ட்டியோடைய லிஸ்ட் இருக்கு. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு எண் இருக்கு, பெயர் இருக்கு. எண்ணா நீங்க கொடுக்கலாம், டீன்னு தொடங்கும், அந்த எண்ணா கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்க பெயராகவும் கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வரும். அதுக்கான வேல்யூவை நீங்க குவாலிஃபையரை நீங்க. நன்றி. வித்யாஸ்ரீ, விக்கிடேட்டா மட்டும் சொல்லுங்க சார். அப்படி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வித்யாஸ்ரீ இருக்கீங்களா இணைப்புல? இருந்தீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேளுங்க. விக்கிடேட்டா மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அப்படின்னா என்ன சொல்ல, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லலாம். வித்யாஸ்ரீ இணைப்புல இருக்கிறீங்களா? வித்யாஸ்ரீ சார், சரண்யா ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க சார். சரிங்க, ஒவ்வொரு கேள்வியா வராங்க. மகளிர் சார் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். சரண்யா அடுத்த கேள்வி கேட்டிருக்கீங்க சார். இந்த லிங்கை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண நல்லா இருக்கும் சார். நான் அந்த லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 சேட்டை பண்ணி போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிங்க் இருக்கும். நான் திரும்பி ஷேர் பண்றேன் அந்த லிங்கை. சார், இந்த ஸ்டார்டிங்ல விக்கி டேட்டா சொன்னீங்க சார், அது மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க சார். சரியா கேட்கல, இன்னொரு தடவை சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. போதும்மா, ரொம்ப சாப்பிட கூடாதுமா. ஒரு நிமிஷம், எல்லாரும் மியூட் பண்ண முடியுமா? நீச்சல்காரங்க எல்லாத்தையும் மியூட் பண்ண முடியுமா? பண்ணிட்டு நீங்க பேசுங்க, இடையில வந்து மியூட் பண்ணி விடுறேன். சரண்யா, இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு சரியா கேட்க மாட்டேன். சார், the first வகையில வந்து பேசுறேன் சார். வகையில பேசுங்க. அந்த விக்கி டேட்டா மட்டும் ஸ்டார்டிங்ல சொன்னீங்கல்ல சார், அதை மட்டும் சொல்லுங்க சார். விக்கி டேட்டா என்னன்னு அது கேக்குறீங்களா? நான் இந்த ஸ்லைட்ல காமிச்சு அதை சொல்றீங்களா? விக்கி தரவு அப்படின்றது ஒரு திறந்த பன்மொழி கட்டமைக்கப்பட்ட அறிவுத்தளம். அது ஒரு ஓப்பன் டேட்டாபேஸ் இருக்கு. அது ஒரு பல மொழிகள் டேட்டாபேஸ் இருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு, ஒரு கட்டுரை மாதிரி இல்லாம ஆப்போசிட்டா இல்லாம ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. கொஞ்ச நேரம் இருங்கம்மா, ஏமா உயிரை வாங்க. சரண்யா, நீங்க கேட்டிருக்கீங்க, எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ இதுல வந்துட்டு ஆங்கிலத்துல தான் கொடுக்கணுமா இல்ல தமிழ்ல கொடுக்கணுமான்னு நீங்க கேக்குறீங்க. இது வந்து ஒரு மல்டி லிங்குவல். நீங்க எந்த மொழியில வேணாலும் கொடுக்கலாம். பெரும்பாலான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆங்கிலத்துல இருக்கும். ஏன்னா ஆங்கிலத்துல அனைவரும் உலகம் பூரா வேலை செய்யறதுனால எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் மேக்ஸிமம் ஆங்கிலத்துல இருக்கும். ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஏதோ ஒரு சில லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்கும். சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்
அதனால நீங்க வந்து நான் அதிகமாக பயன்படுத்துறது வந்து என்னுடைய முதன்மை மொழியை வந்து கணினியில் பயன்படுத்துறது ஆங்கிலம் இருக்கிறதுனால எனக்கு ஆங்கிலத்தில் கொஞ்சம் செய்யறது எளிமையாக இருக்கிறதுனால ஞாபகம் இருக்கிறதுனால நான் ஆங்கிலத்தில் டைப் பண்ணேன். இப்போ வந்து சில சமயம் டிரான்ஸ்லேஷன் இருக்காது. இப்போ வந்து இந்த 14,000 ப்ராப்பர்ட்டியும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லேபிளை நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட் இன் ஒர்க்குன்னு ஒரு லேபிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லேபிள் வந்துட்டு தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யலை. அப்போ நம்ம தமிழ்ல வந்துட்டு நம்ம டைப் பண்ணா அது வராது. இப்போ இதை வந்து நான் ஆங்கிலத்தில் டைப் பண்ணதுனால இது வந்துருச்சு ப்ரெசன்ட் இன் ஒர்க். ஏன்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி பல பக்கங்களை தொகுத்திருக்கேன், அதனால இது எனக்கு தெரியுது. இப்போ இதை நீங்க இப்போ சப்போஸ் நீங்க இது உங்களுக்கு தெரியல, இப்போ இது எப்படி உங்களுக்கு மாடல் பண்றது தெரியல, இந்த டேட்டா வந்து எப்படி மாடல் பண்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டரை நீங்க வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து அலிபாபா 40 திருடர்கள் கதை ரொம்ப ஃபேமஸான கதை, உலகில் பல மொழிகளில் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ அலிபாபா அப்படின்ற ஒரு கட்டுரை எடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். அந்த டேட்டாவை எப்படி மாடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை கம்பேர் பண்ணி அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி கம்பேர் பண்ணி எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ ஒரு மனிதர் இருக்காருன்னா ஒரு புகழ்பெற்ற மனிதர், அவருடைய பக்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பக்கத்தில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து அதை நாங்கள் காப்பி பண்ணி இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் தொகுப்பு செஞ்சு மெல்லமாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இப்போ நீங்க விக்கி மூலத்திலையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பக்கங்கள் எப்படி தொகுத்திருக்காங்க அப்படின்னு திறந்து பாக்குறீங்க, அதுல எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் பண்றீங்க. அதே மாதிரியே விக்கி தரும். இன்னொரு பக்கத்தை பார்த்துட்டு அந்த பக்கத்துல எப்படி டேட்டா மாடல் பண்ணிருக்காங்க அப்படின்றத இதையும் வந்து நீங்க அதே மாதிரி மாடல் பண்ணி விஷயங்களை சேர்க்கலாம். நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு அப்புறம் தமிழ்ல கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க. அது அப்படி, அதாவது இது வந்து மல்டிலிங்குவல் தான். நீங்க எந்த மொழியை கொடுத்தாலும் எல்லா மொழியிலும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ வந்து தமிழ்நாட்டின் அரசின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னா நீங்க மு.க. ஸ்டாலின் தமிழ்ல டைப் பண்ணலாம், இங்கிலீஷ்ல டைப் பண்ணலாம், ஏதோ ஒரு மொழியில டைப் பண்ண போது எல்லா மொழியும் ஆட்டோமேட்டிக்கா அது நிற்கும். அதுதான் வந்து ஒரு பன்மொழி தரவுன்றது. வேற கேள்விகள் இருக்குங்களா? சார் ஆட் ரெஃபரன்ஸ் அதுக்குள்ளதான் அந்த ஏர் வந்து ஆட் பண்றது அந்த மாதிரிலாம் காட்டுமா சார்? உங்க ரெஃபரன்ஸ் கேக்குறாங்க. உங்க மைக் மியூட்ல இருக்கு நினைக்கிறேன். சாரி, இது எப்படின்னா நீங்க வந்துட்டு இப்போ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வெறும் இப்போ விக்கிபீடியா மாதிரி தான். விக்கிபீடியா வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு சான்று கொடுக்கணும். சான்று கொடுத்தாதான் மற்றவர்கள் வந்து அதை வெரிஃபை பண்ண முடியும். இல்லாட்டி என்ன ஆகும், நான் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, எது உண்மைன்றது இப்போ குழப்பம். இப்போ அதுக்கு வந்துட்டு இப்போ சில விஷயங்கள் வந்து சூரியன் கிழக்கில் உதிக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் இப்போ அதுக்கு நம்ம சான்று கொடுக்க தேவையில்லை. இப்போ வந்து அது இல்லாமல் இப்போ வந்து இப்போ ஒரு மனிதர் வச்சுக்கோங்களேன், இப்போ அவர் இறந்துட்டாங்க அப்படின்னா இப்போ இறந்த தேதி, இப்போ அது சான்று இங்கே ஒரு இறந்த தேதி கொடுத்தீங்கன்னா அது சென்சிட்டிவான விஷயம். ஒரு உயிரோட இருக்கிற ஒரு மனிதருக்கு வந்து பொய்யா வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த விஷயங்களை சேர்த்தாம அது பல விஷயங்கள் பலருக்கு சிக்கலாகும். அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு நபருடைய இறந்த தேதி பிறந்த தேதி சேர்க்கும்போது அந்த தரவு உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து இந்த இடத்துல கற்பனை, இப்போ நீங்க எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இது செலக்ட் பண்றீங்க, அப்புறம் அதுக்கு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு வந்து நீங்க வேணும்னா ஆட் ரெஃபரன்ஸ், உங்ககிட்ட அந்த ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் எந்த மாதிரியான ரெஃபரன்ஸ், உரலினா யூஆர் இல்ல புத்தகமா, அந்த மாதிரி. இப்போ வேற ஒரு வெப்சைட்ல ஒரு நியூஸ் பேப்பரா எதுல இருந்து நீங்க எடுத்தீங்க, ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஒரு வெப்சைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இதுல இருந்து நீங்க அந்த விஷயம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த உரலையும் செலக்ட் பண்ணி
இந்த இடத்துல சொடுக்கி அந்த உரலியை இந்த இடத்துல நீங்க பேசணும். எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். இப்போ அந்த இடத்துல நீங்க வந்து HTTP அந்த உரலியோட பேரை நீங்க கொடுத்து நீங்க செஞ்சு இது உங்களுக்கு செய்ய உங்களுக்கு புரியும். அடுத்து ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சார் இங்க வந்து இப்போ 3 விஷயம் கொடுத்துருக்கோம் சார். அடுத்து 4th ஒன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி சார்? ஓகே சார். மியூட்ல இருக்கீங்க சார். சார் நீங்க பேசுறது கேட்கும். ஓ சரி சார். இப்போ நீங்க கீழே வந்திருந்தீங்கன்னா ஆட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சொடுக்குனீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ன ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூ கொடுத்து பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஆட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். உங்க கேள்விக்கு நான் பதில் கிடைச்சதுங்களா? கிடைச்சது சார். சொல்லுங்க. இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல எப்படிங்க சார் மாத்துறது? மேல வந்தீங்க அப்படின்னா நீங்க முதல்ல கணினி பார்வை தேர்ந்தெடுத்துக்கணும். நீங்க வெப்சைட்ல ஓபன் பண்ணிட்டு கீழே வந்து இந்த கைபேசி பார்வை வந்து உங்களுக்கு வந்து மொபைல் டெஸ்க்டாப் வியூ இருக்கும் ஆங்கிலத்தில், அதை சொடுக்கிக்கோங்க. சொடுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கணினி பார்வை வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல எப்படி காட்டுறேன்னா அதே மாதிரி இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் மேலே வந்து உங்க பயனர் நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. முதல்ல புகுப்பதிவை செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டீங்கன்னா உங்க பயனர் பெயர் வரும். அதுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா மொழின்னு இருக்கும். அதை நீங்க சொடுக்கி தமிழ் சொல்லுங்க. ஓகேங்க சார். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? கேள்விகள் இல்லாட்டி நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இதுல இலக்கு வந்து 100 தொகுப்பு. நீங்க அந்த திட்ட பக்கத்துலயும் பார்க்கலாம். ஏதாவது ஒரு தொகுப்பு தான். நீங்க ஒவ்வொரு முறையும் ஒரு சின்ன சின்ன தகவல்களை சேர்த்து சேமிச்சாலும் அதுவும் ஒரு தொகுப்பா கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். இலக்கு வந்து 100. மெசேஜ் பாருங்க. கேள்வி இருந்தா கூட நீங்க வாட்ஸ்அப்லயும் கேட்கலாம். இன்று பங்கு பெற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. பொறுமையாக 1.5 மணி நேரம் கேட்டிருக்கீங்க. வகுப்புல கூட 1 மணி நேரம் தான் உட்காந்துருவாங்க. 1.5 மணி நேரம் கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி எப்பவும் போல வாட்ஸ்அப்லேயோ இல்லை விக்கி பக்கத்துலேயோ கேள்விகளை எழுப்பினீங்கன்னா அதற்கு சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கும். நன்றி. சுபலக்ஷ்மி கருத்தினை பகிர்ந்த ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி மறப்பது நன்றென்று என்பதற்கிணங்க நன்றி நவிழ வருகிறார் முதுகலை 1ஆம் ஆண்டு தமிழ் சி. யமுனா. அனைவருக்கும் வணக்கம். வானகம் வையகம் படைத்து காத்து களைத்திருக்கும் இறைவனை தமிழ் என்னும் அமுதூட்டி இன்புறுத்தி இறைவணக்கம் பாடிய முதுகலை 1ஆம் ஆண்டு மாணவி மெர்சி கிரேஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாயில் தோரணத்தில் இலைகளை அடகுடன் தொகுத்து கோர்த்து எழிலுடன் வரவேற்பது போல் கொஞ்சம் அஞ்சுகம் போல் அழகில் மிஞ்சும் தமிழ் சொற்களால் வரவேற்புரை வழங்கிய முதுகலை 1ஆம் ஆண்டு மாணவி பொம்மி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சொல் உள்ளீடு, ஆங்கில சொல் உள்ளீடு பகுப்புகள், விக்கித்தரவு உருப்படிகள் பற்றி தெளிவாக விளக்கம் தந்த விக்கித்தரவில் 2 லட்சத்திற்கும் மேலான தொகுப்புகளை செய்துள்ள பாலாஜி ஐயா அவர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திமிர் கொண்டோடும் புரவியை திறன் கொண்டு அடக்கி சீராக தேரோட்டும் தேர் பாகன் போல் ஆர்ப்பரிக்கும் மாணவர் மத்தியில் இறைவணக்கம் முதல் நன்றியுரை வரை வழங்கிய முதுகலை 1ஆம் ஆண்டு மாணவி சுபலட்சுமி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூகம் என்னும் பெருங்கல்லை சிலையாய் செதுக்கும் சிற்பிகளுள் முதன்மையானவர்கள் ஆசிரியர்களே. இன்றைய பயிலரங்கில் கலந்து கொண்ட
பெரும் சிற்பிகளான பேராசிரியர்கள் மற்றும் விக்கிபீடியா சான்றோர்களுக்கு என் நன்றியை உறுத்தாக்குகிறேன். மேலும் இன்றைய பயிலரங்கினை கூர்மையாக கவனித்த முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்கள் என அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி மாணவிக்கு நன்றி.